ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 9th புக்ல 2வது இதோடைய இலக்கணம். ஓகேவா? துணை வினைகள். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 6th அண்ட் 7th புக், 8th புக்ல உள்ள இலக்கணம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th புக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் இலக்கணம். அது நம்ம முடிச்சாச்சு. இது செகண்ட் இயருடைய இலக்கணம் துணை வினைகள். ஓகேவா? ஸோ நான் இலக்கணம் இன்னும் படிக்க தொடங்கலை அப்படின்னவங்க சீக்கிரமா இலக்கணம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடவை 85 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால இலக்கணம் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாம படிங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை வினைகள். துணை வினைகள் அப்படின்னா என்ன? முதல் வினைன்னு சொல்லுவாங்க, துணை வினைன்னு சொல்லுவாங்க. அது என்ன முதல் வினை, என்ன துணை வினை? ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஈஸியாக, ஆனால் வந்து கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் ரொம்ப 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 ஈஸியான ஒரு சாப்டர் தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டு வினை என இருவகைப்படுத்தலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புக்கை ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி, ஸோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூடுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாமே நோட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ புக்கை வந்து ஃபுல்லாக நம்ம உட்காந்து படிக்கணும்னு இல்லை. ஸோ அந்த புக்கில் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இருக்கோ ஸோ அதை எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேவா? வினை சொற்களை அமைப்பினுடைய அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனி வினை, கூட்டு வினைன்னு 2 வகையாக சொல்கிறாங்க. அது என்ன தனி வினை, என்ன கூட்டு வினை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன். அப்போனா தான் உங்களுக்கு புரியும். இப்போது படி, படியுங்கள், படிக்கிறார்கள். ஸோ இதெல்லாமே வந்து தனிவினை. எதனால இதை தனிவினைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம படி அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவோம். இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஒரு பகாவதம். இதை வந்து நமக்கு மீனிங் கொடுக்குற மாதிரி இன்னும் சின்ன சின்ன உறுப்பாக பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாத, மீனிங் தர முடியாது. சரியா? இதை நம்ம இதுக்கு அடுத்து பிரித்தோன்னா மீனிங் தராது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிக்க முடியாத அந்த சொற்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனி வினைன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த தனிவினை கூட சேர்ந்து நிற்கிற சொற்களையும் சேர்த்து தனிவினைன்னு தான் நம்ம சொல்லுவோம். படியுங்கள், படிக்கிறார்கள். ஸோ இதையும் நம்ம என்ன செஞ்சுப்போம் அப்படின்னா தனிவினைனே சொல்லுவோம். ஓகே தானா? அடுத்தது கூட்டுவினை. கூட்டுவினைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தோம், முன்னேறினோம், தந்தி அடித்தேன், முன்னேறினேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வினை. எதனால அப்படின்னா, இதை நீ வந்து பிரிச்சனா ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறுன்னு வரும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ வந்து இது வந்து பகுபதம். இதை வந்து சின்ன சின்ன உறுப்புகளாக உன்னால் பிரிக்க முடியும். அதனால தான் இதை கூட்டு வினைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட இருக்கிறதையும் சேர்த்து ஆசைப்பட்டேன், கண்டுபிடி கூட சேர்த்து கண்டுபிடித்தார்கள், தந்தியடியோட தந்தி அடித்தேன், முன்னேறுன்றது கூட முன்னேறினோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் கூட்டுவினையிலே சேர்த்துக்கிறோம் நம்ம. புரிஞ்சிருச்சா? தனிவினைனா என்ன, கூட்டுவினைனா என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து நான் பார்க்கும்போது தனிவினை, கூட்டுவினை மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? தனிவினைனா என்ன சொன்னேன் நான்? நார்மலாக ஒரு சொல் இருக்குது. அதை இன்னும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மீனிங் தர்ற வேர்டாக நம்மளால் பிரிக்க முடியாது. அது ஒரு பகாபதமாக இருக்கும். அதுதான் தனிவினை. ஸோ அது கூட இருக்கிறதையும் நம்ம தனிவினைன்னு தான் சொல்லுவோம். படியுங்கள், படிக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி அது கூட சேர்ந்து வர்றதையும், இப்போ பெரு அப்படின்னு மட்டும் எடுத்தோம்னா அது தனிவினை. பெரு, பெற்றார்கள், பெற்றோம். ஸோ இதெல்லாமே நம்ம தனிவினை கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா பெருங்கிறத இன்னும் நம்ம என்ன செய்ய முடியாது, சிம்பிளிஃபை பண்ணி பிரிக்க முடியாது. ரைட்டா? அடுத்தது கூட்டுவினை. அதில் ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு. ஸோ இதை வந்து உன்னால் என்ன செய்ய முடியும், இது வந்து பகாபதம். இதை வந்து நீ உன்னால் இன்னும் வந்து பிரிக்க முடியும்னா முடியும். ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா கூட்டுவினைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கூட்டுவினை எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். 3 வகை. கூட்டுவினை எத்தனை வகை? 3 வகை. ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெயர்ச்சொல் ப்ளஸ் ஒரு வினைச்சொல் அப்படி சேர்ந்து ஒரு வினையடி வரும். ஓகேவா? இன்னொன்று வினையும் வினையும் சேர்ந்து வினை வரும். இன்னொன்று இடையும் வினையும் சேர்ந்து வினை வரும். ஓகேவா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தந்தி ப்ளஸ் அடி இதெல்லாமே வினைச்சொல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சைடு இருக்கிறது எல்லாமே வினைச்சொல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது இது ஃபஸ்ட்டு பெயராக இருக்கும், அடுத்ததில் வினை இருக்கும், அடுத்ததில் இடைச்சொல் இருக்கும். அவ்வளோதான்.
தந்தி ப்ளஸ் அடி தந்தி அடி. ஆணை ப்ளஸ் இடு ஆணை இடு. கேள்வி ப்ளஸ் படு கேள்விப்படு. ஸோ இந்த மாதிரி வினைன்னு வரும்போது கண்டு ப்ளஸ் பிடி கண்டுபிடி. சுட்டி ப்ளஸ் காட்டு சுட்டி காட்டு. சொல்லி ப்ளஸ் கொடு சொல்லிக் கொடு. இந்த மாதிரி வினையும் வினையும் சேர்ந்து வரும். அடுத்தது இடைன்னு வரும்போது முன் பின் கீழ் இதெல்லாம் இடைச்சொற்கள். அது கூட ஏறு பற்று இறங்கு அப்படின்ற வினைச்சொல் சேர்ந்து முன்னேறு பின்பற்று கீழிறங்கு. ஸோ அந்த மாதிரி வருது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வினைனா என்ன? இதில் நம்ம சாப்டர் வந்து துணை வினை. அது என்ன துணை வினை? முதல் வினைனா என்ன? துணை வினைனா என்ன? அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல் வினைனா என்ன? துணை வினைனா என்ன? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கூட்டு வினை நீ எடுத்துக்கணும். இப்போ தான் சொன்னோம் நம்ம தனி வினைனா என்ன கூட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நான் படம் பார்த்தேன் ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் இப்போ பார்த்தேன் அப்படிங்கிற அந்த வேர்டு என்ன ஆயிருக்கு? தன்னோட அடிப்படை பொருள் அதாவது பார்க்குற மீனிங்கில் தான் இருக்கு. பார்த்தேன் அப்படின்றது பார்த்தல் அப்படின்ற மீனிங்ல இருக்கு. நான் படம் பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் படத்தை பார்த்தேன் அந்த மீனிங்ல தான் இருக்கு. கண்ணன் போவதை பார்த்தேன். அப்போ அது என்ன மீனிங்ல இருக்கு? கண்ணன் போறதை நான் கண்ணால பார்த்தேன். ஸோ நான் பார்த்தேன் அப்படின்ற பொருள்ல தான் அது மீனிங் கொடுக்குது. அதைத்தான் முதல் வினைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பார்த்தேன்னா பார்த்தல் தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்ததுல துணை வினையில பார்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஓட பார்த்தேன். ஓட பார்த்தேன்னா ஓடுறத பார்க்குறதா? கிடையாது. நான் ஓட பார்த்தேன் அப்படிதான் மீனிங் வரும். கரெக்டா? ஸோ அப்போது அதுக்கு பார்த்தல்ன்ற மீனிங் கிடையாது. அந்த ஓட அப்படிங்கிற அந்த இதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ரைட்டா? ஓட அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை தான் துணை வினைன்னு சொல்லுவோம். அந்த பார்த்தேன்றது தான் துணை வினை. இந்த ஓடன்றதான் முதல் வினை. ஓகேவா? ஓட அப்படின்றது ஓடுதல்ன்ற ஒரு செயல். அதுக்கான மீனிங்ல தான் இருக்கு. ஆனா பார்த்தேன்ற மீனிங் வந்து எதுக்கு இருக்கு? ஓட பார்த்தேன். இந்த ஓடுதல் அப்படின்றதுக்கு இது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பார்க்குற செயலை குறிக்கல. அப்படி இருந்தா அது துணை வினை. அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சாப்டர். இதுதான் மெயின். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை இப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியாது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? பேச்சு வழக்கில் நான் சொல்கிறேன். இப்போது நான் படம் பார்த்தேன் அப்படின்னா நான் பார்க்குறேன்ற செயல் பார்த்தல்ன்ற செயல் தான். அந்த செயலை சொன்னதுனால அது முதல் வினை. நான் ஓட பார்த்தேன் அப்படின்னா ஓடுறத பார்க்குறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி மீனிங் வரும். எழுதி பார்த்தேன். ஸோ எழுதி பார்த்தாள். ஸோ இது வந்து எழுதி பார்த்தாள் அப்படின்னா எழுதுறத பார்க்குறான்னு அர்த்தம் கிடையாது. எழுதி பார்த்தாள். ஓகேவா? எழுதுதல் அப்படின்ற ஒரு என்ன செய்யுது? ஒரு தொழில் பெயர் ஒரு செயலுக்கு அது என்ன செய்யுது? துணை நிற்கிது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா துணை வினைன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா இது நல்லா? அவ்வளோதான் இந்த சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கூட்டு வினையோடைய வினை செய்ய அப்படி இல்லைன்னா செய்து அப்படிங்கிற வினையச்ச வடிவில் இருக்கும். ஓகேவா? துணை வினை வந்து வினை அடிவடியில் இருக்கும். ரைட்டா? அந்த துணைவினை திணை பால் எண் இடம் காலம் எல்லாமே காட்டும். இப்போ நம்ம தமிழில் மட்டும் 40 துணைவினைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதை வந்து கொஸ்டினில் கேட்கலாம். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். 40 துணைவினை இருக்கு. ஆனால் அது வந்து எப்படி இருக்குமா? பெரும்பாலானது முதல் வினையாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வினையாகவும் என்ன செய்யுது? அது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இதெல்லாமே 2 வகையாகவும் வருது. துணை வினையிலையும் வரும் முதல் வினையிலையும் வரும். ஓகேவா? இதே இதில் வந்து பார்த்தோம்னா துணை வினையோட ஆதிக்கம் பேச்சு வழக்கில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பேச்சு வழக்கு நம்ம பேசுகிற இதில் தான் அதிகமாக துணை வினையோடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது பார்ப்போம். இதில் துணை வினையா என்னெல்லாம் செயல்படுது அப்படின்ற வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும்
கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள். இந்த மாதிரி நிறைய சொற்கள் துணைவினையா இருக்கு. ஓகேவா? ஸோ இது படிக்கணுமா அப்படின்னா இது நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு நமக்கு. ரைட்டா? ஸோ அதனால இது நமக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து முதல் வினை துணை வினை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தாலே போதும். பார் அப்படின்னா பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தொழில், ஒரு பார்த்தல் அப்படின்னு வரும்போது நம்ம தாக்குறது அப்படின்னும் வரும். இன்னும் வந்து எழுதி பார்த்தான், ஓட பார்த்தான், இப்படியும் வரும். அதே மாதிரி இரு அப்படின்றது உட்கார்ற மீனிங்லேயும் வரும். இருத்தல் அப்படின்ற உட்கார்ற மீனிங்லேயும் நமக்கு வரும். அதே மாதிரி வேற என்ன இருன்றதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ பார்த்து கொண்டு இருக்கிறார்னா உட்காந்துருக்கிறது கிடையாது, பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி முதல் வினை துணை வினை ரெண்டுமா வர்றது நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், போடலாம் ஈஸியாக. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளை கொடுத்து இதனுடைய இதை முதல் வினையா துணை வினையா வினையடியது இப்படி தான் கேட்பாங்க. அதனால் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இப்போ இரு அப்படின்னா முதல் வினை எப்படி சொல்லலாம்? புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படின்னா இங்கே இருக்குன்னு அர்த்தம். என்னிடம் பணம் இருக்கிறது, அப்போ இருக்கு. துணை வினையா எழுதும்போது நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். இருக்கேன்னா உட்காந்துருக்கேன்னு கிடையாது, நான் மதுரைக்கு போகிறேன், போயிருக்கேன், அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்பா வந்து இருக்கிறார், வந்து இருக்கிறார்னா வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்ல, வந்திருக்காரு ஊர்லேருந்து, அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வை. அப்போ அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், பொட்டு வைக்கிறது. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், அப்போ வைக்கிறான் அப்படின்ற மீனிங். நீ என்ன அழ வைக்காத, அப்போ இது வைக்கிற மீனிங் கிடையாது. ரைட்டா? அவர் ஒருவரை பாட வைத்தார், அவர் ஒருவரை தூக்கி உட்கார வச்சாரா? இல்லை. பாட வைத்தார்னா பாட வச்சிருக்காரு. ஸோ வைத்தார்ன்ற மீனிங் கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? இந்த பாட அப்படிங்கிறதுக்கு துணையா நிற்கிது, இந்த அழ அப்படிங்கிறதுக்கு துணையா இருக்குது, அவ்வளோதான். இதுதான் துணை வினை. ஓகேவா? அடுத்தது கொள். பானை நன்கு படி அரிசி கொள்ளும், அதில் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. ஓகேவா? அப்போது சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கு. துணைவினை நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நோயாளியை பார்த்து கொள்கிறேன். ஸோ இதுக்கு அந்த மாதிரி மீனிங் வராது. ரைட்டா? அடுத்தது போ. அவன் எங்கே போகிறான், போகுதல். நான் கடைக்கு போனேன், போதல். ஸோ அந்த தொழிலை குறிக்குது. மழை பெய்ய போகிறது. ஸோ போகிறதுன்றதுக்கான மீனிங் கிடையாது, பெய்ய அப்படிங்கிறதுக்காக இது துணை நிற்கிது. நான் பயந்து போனேன். ஓகேவா? இதெல்லாம் துணை வினை. அடுத்தது வா. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, வருதல் அப்படிங்கிற தொழில். எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது, அப்போ வர்றது அப்படிங்கிற மீனிங். இதே வந்து துணைவினை அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்றத மீனிங். ஆண்டு வந்தனா வருதல் அப்படின்ற மீனிங் இல்லது. வானம் இருண்டு வருகிறது, இருண்டுட்டு இருக்கு அப்படின்றதான் மீனிங். இருண்டு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? அடுத்தது விடு. யாரையும் உள்ள விடாத, மழை விட்டதும் போகலாம், விடுதல் அப்படிங்கிற தொழில இருக்கு. அடுத்த மாதம் நான் போய் விடுவேன், நான் போவேன்றதான் அர்த்தம். அப்பா இனி வந்து விடுவார். ஸோ வருதல் அப்படின்னா, விடுவார்னா விடுதல்ன்ற மீனிங் கிடையாது, வருதல்ன்ற மீனிங். ஸோ இப்போ இதுக்கு துணையா இருக்கு. ரைட்டா? அடுத்தது தள்ளு. அவன் என்னை கீழே தள்ளினான், காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். தள்ளுதல் அப்படிங்கிற தொழில். அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார், எழுதி தள்ளிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது, எழுதுறாரு அப்படின்ற மீனிங் தான். அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். ஸோ துணை வினை இது. அடுத்தது போடு. புத்தகத்தை கீழே போடாத, தலையில தொப்பிய போடு. ஸோ போடுதல் அப்படிங்கிற தொழில். இது முதல் வினை. விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும், மலிவான விலையில் வாங்கி போட்டேன். ஸோ இதெல்லாம் துணை வினை. அடுத்தது கொடு. நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், அவன் உயிரை கொடுத்து வேலை வாங்கிறான், வேலை செய்கிறான். சாரி, உயிரை கொடுத்து வேலை செய்கிறான்.
பசித்தவனுக்கு சோறு வாங்க குடுத்தான். பாடம் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இது துணைவினை. அடுத்த காட்டு அப்படின்னா தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். காட்டுதல். சான்றோர் காட்டிய பாதையில் செல். காட்டுதல். ஓகேவா? இது முதல் வினை. அடுத்தது ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். பாடி எங்க காமிச்சாரு? பாடுனாங்க அப்படின்றதான் அர்த்தம். படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். ஸோ இதுல காட்டுதல் அப்படின்றது இதுக்கு துணையா வந்திருக்கு. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாம்பிளை கொடுத்து முதல் வினையா துணை வினையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம், படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம தமிழ் அண்ட் ஜப்பான் ரெண்டுமே வந்து 2 மொழிகள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா துணை வினை அப்படிங்கிறது முதல் வினைக்கு அடுத்து தான் வரும். அந்த முதல் வினைனா என்னது? இதில் நம்ம படித்தோம் இல்லையா? பாடுதல். பாடுதல் தான் முதல் வினை. பாடி காட்டினான்னா காட்டுறது கிடையாது, பாடுறது முதல் வினை. ரைட்டா? படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் இதுக்கு முன்னாடி இருக்கும் கொடுப்பேன் அப்படின்னா நான் சொல்லி தருவேன், சொல்றது அப்படின்றதான் முதல் வினை. கொடுப்பேன்றது இந்த சொல்லுதல் அப்படின்றதுக்கு துணையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி மீனிங்ல வரும். ரைட்டா? தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபடுது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து டிஃப்ரென்ஸ் இந்த துணைவினையை பொறுத்த வரைக்கும். ஆனால் தமிழ் அண்ட் ஜப்பான் வந்து ஒரே தான். துணைவினை வந்து தமிழ் மொழியிலையும் சரி ஜப்பானிய மொழியிலையும் சரி முதல் வினைக்கு அடுத்து தான் துணைவினை இடம்பெறும். கீழே விழ பார்த்தான். விழ அப்படின்றது முதல் வினை. பார்த்தான்றது துணை வினை. ரைட்டா? ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். ஸோ இதில் நம்ம படித்தது வந்து பார்க்குறதுக்கு பெரிய சாப்டராக இருந்தாலும் ஒரே கான்செப்ட் தான். கரெக்டாக? பார்த்தல், அதாவது அந்த தொழிலை குறித்தா முதல் வினை. அதே அந்த தொழிலை குறிக்காமல் வேற ஒரு இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்துருந்துச்சுன்னா அது துணை வினை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். இதில் என்ன சொன்னோம்? 40 துணைவினை இருக்குன்னு சொன்னோம். அது துணைவினையாகவும் இப்போ அதில் நிறைய இது துணைவினையாகவும் இருக்குது, முதல் வினையாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேச்சு மொழியில் தான் துணைவினையினுடைய ஆதிக்கம் அதிகம். ரைட்டா? இதில் அதிகமாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இது என்ன அப்படின்ற டெஃபினிஷன் புரிஞ்சிருச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ புக்குக்கு பின்னாடி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் லைட்டாக பார்த்துருவோம். மனிதனையும் விலங்குகளையும் பொருத்தமான துணை வினைகளை இதில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். ஓகேவா? இதை நான் எழுதலை, நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும். திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தமிழ். காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தமிழ். என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடினேன். என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடினேன், இல்லை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து துணை வினைகள் வச்சு நீங்கள் வந்து வேறு வேறு தொடர்களை உருவாக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார், உள், ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இல்லை மார்னிங் அப்படின்னா காலையில் எழுந்து, பல் துலக்கி. யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை அணிந்து. ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கு போனாள். காலையில் எழுந்து பல் துலக்கிவிட்டு சீருடை அணிந்து பள்ளிக்கு சென்றாள், இல்லை போனாள். ஓகேவா? பிறமொழி சொற்கையில் பயன்படுத்தி துணை வினைகளை சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணை வினைகளை இட்டு எழுதணும். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கலைச்சொல்லில் கேட்கலாம். ஸோ இதுக்கான தமிழ் வேர்டு. ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட்டு பலவுள் தெரிக. மிசை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன? மிசை அப்படின்னா அதோட மீனிங் மேலே, ஆப்போசிட் வேர்ட் கீழே. ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? மீனிங் வந்து மேலே, ஆப்போசிட் வேர்ட் கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது?
நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி. புலரி அப்படின்னா இந்த வைகறை பொழுது, ஸோ சூரியன் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேவா? அடுத்தது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார், மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள். ஸோ இதில் எது தப்பு எது கரெக்ட்? ஆன்சர் என்ன? ஆ ஆ இ மூணுமே கரெக்டு தான். நீரின்றி அமையாது உலகு சொன்னது திருவள்ளுவர். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னது திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கைன்னு சொன்னது ஔவையார். ஓகேவா? மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள். ரைட்டா? அடுத்தது பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இலக்கணம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் படிக்கல அப்படின்னாவும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் படிச்சுக்கோங்க. ரைட்டா? தேங்க்யூ.